பழமுதிர்ச்சோலை கந்தசஷ்டி கவசம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி முருகனுடைய 6 படை வீடுகளுக்கும் 6 ஸ்லோகங்கள் கந்தசஷ்டி கவசம் இருக்குது. இதில் நமக்கு மற்ற ஸ்லோகங்கள் எதுவுமே தெரியாது. துதிப்போர்க்கு வல்வினை போம் அந்த காக்க காக்க கனகவேல் காக்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருச்செந்தூர் கந்தசஷ்டி கவசம்தான் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமான ரொம்ப பிரசித்தமான கந்தசஷ்டி கவசம் அதுதான். ஆனால் மற்ற 5 படை வீடுகளுக்கும் கூட இந்த மாதிரி கந்தசஷ்டி கவசம் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியவும் இல்லை. எந்த வலைத்தளங்கள்லையும் தேடினாலும் கிடைக்கிறதும் இல்லை. எதேச்சியா எனக்கு என் பொண்ணு இந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு கொடுத்து, அம்மா இதில் இந்த 6 படை வீடுகளுக்கும் கந்தசஷ்டி கவசம் இருக்குமா, நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னதுனால இதை நம்முடைய ஸ்லோகசாகரா நண்பர்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். இதுக்கு எங்கேயுமே எழுத்துப்பூர்வமாக இருக்கிற ஸ்லோகங்கள் கிடைக்கவில்லை. எனக்கு எதேச்சியா கிடைச்ச இந்த புஸ்தகத்தில் இருக்கிறத நான் உங்களுக்கு தமிழில் அப்படியே இந்த ஸ்லோகங்களோட சேர்த்து பதிவு பண்ணுறேன். நீங்கள் அதை அப்படியே பிரதி எடுத்து வைத்து கொள்ளலாம். முடிந்தவர்கள் இதை சொல்லி மகிழலாம், முடியாதவர்கள் இதை கேட்டு மகிழலாம். எப்படி இருந்தாலுமே நல்ல நிறைந்த பலன் கிடைக்கும். கந்தசஷ்டி கவசம் எந்த வீட்டில் ஒலிக்கிறதோ அங்கே பில்லி சூனியம் பீடைகள் கெட்ட சக்தி எதுவுமே இருக்காது. அதனால் உங்களுக்கு இதில் எதெல்லாம் என்னன்னைக்கு போட்டு கேட்கணும்னு தோன்றதோ அன்றைக்கி நீங்கள் இந்த முருகரோட கந்தசஷ்டி கவசங்களை போட்டு கேட்பதன் மூலம் வீட்டில் மிகுந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அருமையான நல்ல சக்திகள் மங்கள சக்திகள் வீட்டில் நுழையும். துர்சக்திகள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியேறும். இந்த பழமுதிர்ச்சோலை அப்படிங்கிறது மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 12 மைல் தூரத்தில் இருக்குது. அது அழகர் கோவில்னு சொல்லிட்டு பெருமாள் கோவில் இருக்கு இல்லையா, அந்த அழகர் கோவில் தான் அது மலை அடிவாரம். அங்கேருந்து மலையில் ஏறி போகணும். அந்த இடத்துல இருக்குது இந்த பழமுதிர்ச்சோலைங்கிறது. எப்போவும் இங்கே ஒரு குழு குழுன்னு ஒரு மலை பிரதேசம் மாதிரியே இருக்கும். இங்கே மிகச்சிறிய ரொம்ப சிறிய சிலாரூபம்தான், சின்ன சிலை முருகர் வள்ளி தெய்வானையோட ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அழகான இயற்கை எழில் சூழ்ந்த இடம். இந்த இடத்துல இருக்கிற இந்த முருகருக்காக சொல்லப்பட்ட ஸ்லோகம்தான் இது. இந்த கவசத்தினை பாராயணம் செய்யறதுனால தமிழில் சிறந்த புலமை பெறலாம். பசி பிணி நோய்கள் அண்டாது. எல்லாம் குழந்தை வரம் கேட்டு வந்தவர்கள், திருமண வரம் கேட்டு வந்தவர்கள் எல்லார்களுக்கும் அவர்கள் கேட்டு வந்த வரம் கேட்டபடியே நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. பழமுதிர்ச்சோலை கந்தசஷ்டி கவசம். சங்கரன் மகனே சரவண பவனே, ஐங்கரன் துணைவனே அமரர்தம் கோனே, செங்கண்மால் மருகனே தெய்வானை கேள்வனே, பங்கயம் போன்ற பன்னிரு கண்ணனே, பழனிமாமலையுறும் பன்னிரு கரத்தனே, அழகுவேல் ஏந்தும் ஐயனே சரணம், சரவணபவனே சட்கோணத்துள்ளுரை, அரணருள் சுதனே ஐயனே சரணம், சயிலொளிபவனே சடாட்சரத்தோனே, மயில் வாகனனே வள்ளலே சரணம், திரிபுரபவனே தேவசேனாபதி, புறமகள் மகிழும் குமரனே சரணம், திகழொளிபவனே சேவற்கொடியாய், நகமாயுதமுடை நாதனே சரணம், பரிபுரபவனே பன்னிரு கையனே, தருணம் இவ்வேளை தற்காத்தருளே, சவ்வும் ரவ்வுமாய் தானேயாகி, வவ்வும் நவ்வுமாய் விளங்கிய குகனே, பவ்வும் வவ்வுமாய் பழமுதிர்ச்சோலையில் தவ்வியே ஆடும் சரவணபவனே, குஞ்சரிவள்ளியை குலாவி மகிழ்வோய், தஞ்சமென்றுன்னை சரணம் அடைந்தேன், கொஞ்சிய உமையுடன் குழவியாய்ச் சென்றங்கு, அஞ்சலி செய்தவன் அமுதமும் உண்டு, கார்த்திகை மாதர் கனமார்பு அமுதமும் பூர்த்தியாய் உண்ட புனிதனே குகனே, நவமைந்தர் சிவனால் நலமுடன் உதிக்க, தவமுடை வீர பாகுவோடு ஒன்பான்,
தம்பிமாராகக் கொண்ட சம்பிரதாய சண்முகா வேலா. நவவீரர் தம்முடன் நவகோடி வீரரும் கவனமாய் உருத்திரன் அளித்தே கழித்து பேதம் இல்லாமல் பிரமனைக் குருவாய் ஓதிடச் செய்ய உடன் அவ்வேதனை ஓமெனும் பிரணவத்து உண்மை நீ கேட்க தாமே யோசித்த சதுர்முகன் தன்னை அமரர்கள் எல்லாம் அதிசயப்படவே மமதை சேர் அயனை வஞ்சிறையிட்டாய். விமலனும் கேட்டு வேகமதாக உமையுடன் வந்தினிது உவந்து புரிந்து அயனைச் சிறைவிடென்று அன்பாய் உரைக்க நயமுடன் விடுத்த ஞான பண்டிதனே. திருமால் அயன் சிவன் சேர்ந்து மூவரும் கௌரி லக்ஷ்மி கலைமகளுடனே அருவரோர் அம்சமாய் அறக்கரை வெல்ல ஆறு முகத்துடன் அவதரித்தோனே. சிங்கமுகாசுரன் சேர்ந்த கயமுகன் பங்கமே செய்யும் பானுகோபனும் சூரனோடொத்த துஷ்டர்களோடு கோரமே செய்யும் கொடிய ராக்கதரை வேருடன் கெல்லி விண்ணவர் துன்பம் ஆரிடச் செய்த அமரர்கள் தமக்கு சேனாபதியாய் தெய்வீக பட்டமும் தானாய் பெற்ற தாட்டிகப் பெருமானே. திருப்பரங்குன்றம் செந்தூர் முதலாய் சிறப்புறு பழனி திருவேரக முதல் எண்ணிலாத தலங்களில் இருந்தாடும் குகனே. விண்ணவர் ஏத்தும் வினோத பாதனே. அன்பர்கள் துன்பம் அகற்றி ஆள்பவனே. தஞ்சமென்று ஓதினர் சமயம் அறிந்தங்கு இன்பம் கொடுக்கும் ஏழை பங்காளா. கும்பமாமுனிக்கு குருதேசிகனே. தேன்பொழில் பழனி தேவகுமாரா. காண் பார்த்து எனையாள் கார்த்திகேயா என் கஷ்ட நிஷ்டூரம் கவலைகள் மாற்றி அஷ்டலக்ஷ்மி வாழ் அருளெனக்குதவி இட்டமாய் என் முன்னிருந்து விளையாட திட்டமாய் எனக்கருள் செய்வாய் குகனே. அருணகிரி தனக்கு அருளிய தமிழ் போல் கருணையால் எனக்கு கடாட்சித்தருள்வாய். தேவராயன் செப்பிய கவசம் பூவலயத்தோர் புகழ்ந்து கொண்டாட சஷ்டி கவசம் தான் ஜெபிப்போரை சிஷ்டராய் காத்தருள் சிவகிரி வேலா. வந்தென்னாவில் மகிழ்வுடன் இருந்து சந்தத் தமிழ்த்திறம் தந்தருள்வோனே. சரணம் சரணம் சரவணபவ ஓம். சரணம் சரணம் தமிழ் தரும் அரணே. சரணம் சரணம் சங்கரன் சுதனே. சரணம் சரணம் ஷண்முகா சரணம். சரணம் சரணம் ஷண்முகா சரணம். சரணம் சரணம் ஷண்முகா சரணம்.